வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம் சக்கரவர்த்தி திருமகன். அன்று அதற்கு பிறகு நடந்ததையும் சொல்லுகிறேன் கேள் என்றான் தசரதன். மகா பாவ காரியத்தை செய்துவிட்டு ரிஷிகுமாரர் உயிர் நீத்ததையும் பார்த்துவிட்டு இனி என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். சரி, அவர் சொன்னபடி செய்வதே கடமையும் நன்மையும் என்று தீர்மானித்தேன். அவருடைய குடத்தை எடுத்துக்கொண்டு சுத்தமான தண்ணீர் மொண்டு கொண்டு அவர் சொன்ன ஒற்றையடி பாதை வழியாக சென்று ஆசிரமம் அடைந்தேன். அங்கே வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் தங்கள் மகனுடைய வருகைக்காக காத்திருந்ததை கண்டேன். சிறகிழந்த 2 பட்சிகளைப் போல் சுருங்கி போன தேகங்களோடு இருந்த இடத்திலிருந்து நகர முடியாதவர்களாக ஆசிரமத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். இருவரும் கண் பார்வை இழந்தவர்கள். ஏன் தண்ணீர் கொண்டு வரப்போனவன் இத்தனை நேரமாகியும் இன்னும் வரவில்லை என்று தங்கள் மகனை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஐயோ, இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவனை நான் கொன்றுவிட்டு இவர்களை அனாதையாக்கி விட்டேனே என்று பயமும் துயரமும் அடைந்து மெல்ல நடந்து போனேன். என் காலடி சத்தத்தை கேட்டதும் தந்தையானவர், அப்பனே, சீக்கிரம் தாகத்திற்கு தா. ஏன் இவ்வளவு நேரம் ஆற்றில் விளையாடிக்கொண்டு காலம் கழித்தாயா? உன் தாயார் தாகத்துக்கு தவிக்கிறாள் அப்பனே. ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? நானாவது உன் தாயாராவது ஏதாகிலும் குற்றம் செய்தோமா? நீ எங்கள் பேரில் கோபம் கொள்ளலாகாது. நீ ஒழுக்கம் குறையாத தர்மசீலன். நீதான் எங்களுக்கு கதி என்பதை நீ அறிவாய். பார்வை இழந்த எங்களுக்கு நீதான் கண்ணாவாய். மகனே, எங்கள் இருவருடைய உயிரும் நீயேதான். ஏன் பேசாமல் இருக்கிறாய்? நான் இப்படி சொல்லுகிறேன் என்று கோபமா? இப்படி அந்த பல்லில்லாத கிழவர் குளவென்று பேசினார். நானோ சாப பயத்தால் நடுங்கினேன். மெல்ல தைரியப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தேன். சுவாமி, நான் தசரதன், உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்ட சத்திரியன், உங்களுடைய குமாரன் அல்ல. என் பூர்வ ஜென்ம பாவத்தின் பயனாக எவராலும் வெறுக்கத்தக்க பெரும் பாவச் செயலை செய்துவிட்டு உங்கள் முன் வணங்கி நிற்கிறேன். பகவானே, நான் யானையோ புலியோ காட்டுமிருகம் ஏதேனுமோ வரும் என்று நதிக்கரையில் இரவில் வேட்டையாடப் போனவன். குடத்தில் தண்ணீர் முள்ளும் சப்தத்தை கேட்டு காட்டு யானை தண்ணீர் குடிக்கிறது என்று எண்ணி இருட்டில் பானத்தை எய்து உங்கள் அருமை குமாரனை தெரியாமல் கொன்றுவிட்டேன். எய்த சரம் மார்பில் பாய்ந்து கீழே இரத்த வெள்ளத்தில் புரண்டு கொண்டிருந்ததை நான் போய் பார்த்ததும், ஐயோ, என் அறியாமையால் நடந்துவிட்டதே என்று துயரமும் திகிலும் அடைந்து இன்னது செய்வதென்று தெரியாமல் திகைத்தேன். உங்கள் குமாரர் வேண்டுகோளின்படி அவருடைய வேதனை தீர்வதற்காக மார்பில் பாய்ந்த அம்பை நான் இழுத்து எடுத்து விட்டேன். உங்கள் குமாரன் மேலுலகம் சென்று விட்டார். நான் அஞ்ஞானத்தில் செய்துவிட்ட பாதகத்தை சொன்னேன். இனி உங்கள் திருவுள்ளம் எப்படியோ அப்படி சாபத்திற்கு காத்திருக்கிறேன் அடியேன் என்றேன். நான் சொன்ன பயங்கர விருத்தாந்தத்தை கேட்ட கிழவர்கள் பேச்சிழந்தனர். கண்களிலிருந்து தாரை தாரையாக பெருகிற்று. பிறகு தந்தையானவர் சொன்னார், அரசனே, நீ செய்தது மிகப்பெரிய பாவம். ஆயினும் தெரியாமல் செய்தாய். நீயே வந்து சொல்லவும் செய்தாய். ஆதலினால் பிழைத்தாய். எங்கள் இருவரையும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பாயாக. மகனை தொட்டு தடவி தர்மராஜன் வசம் போய் சேர அனுப்பிவிடுவாய் என்றார். அப்படியே அவர்கள் இருவரையும் தூக்கி கொண்டு ஆற்றங்கரையில் ரிஷிகுமாரர் விழுந்து கிடக்கும் இடத்திற்கு சென்றேன். உயிர் நீத்த உடலை தடவி அழுது அவர்கள் தங்கள் துக்கத்தை தீர்த்து கொண்ட பிறகு குமாரனை ஆசீர்வதித்து தகன கிரியைகள் செய்து முடித்தார்கள். அரசனே, எங்களுக்கு நீ விளைவித்த துக்கத்தை நீயும் அனுபவிப்பாய். புத்திர சோகத்தால் நீயும் வாழ்வாய் என்று சொல்லிவிட்டு சிதையிலேறி தீக்கிரையாகி ஸ்வர்க்கம் சென்றார்கள். நான் அன்று செய்த பெரும் பாவம் இன்று என்னை பற்றி கொண்டது. பத்தியத்திற்கு மாறான உணவை உண்ட நோயாளியின் வியாதி அதிகரித்து அவனை கொல்லுவதைப் போல அந்த பாவம் இப்போது என்னை கொல்லப் போகிறது. கண் தெரியாத அந்த கிழவர் தம் துக்கத்தை பொறுக்க மாட்டாமல் சொன்ன சொல் உண்மையாயிற்று. என்னாலேயே என் அருமை மகன் வனத்திற்கு துரத்தப்பட்டான். அந்த துக்கத்தில் இன்று யமாலயம் செல்லப் போகிறேன். எதிர்பாராதபடியும் சுபாவத்திற்கு விரோதமாகவும் நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு வேறு காரணமில்லை. நான் ஏன் இப்படி மோசம் போக வேண்டும்? நான் ராமனை காட்டுக்கு போ என்றாலும் அவன் ஏன் அந்த வார்த்தையை சிரம் மேற்கொண்டு வனம் போக வேண்டும்? கௌசல்யே, பார்வையை இழந்தேன். நீ என் கண்களுக்கு தெரியவில்லை. மரணம் நெருங்குகிறது. அருகில் வா.
எல்லாம் முடிந்தது. யம தூதர்கள் புறப்படு என்கிறார்கள். ராமன் திரும்பி வருவானா? அவனை பார்த்துவிட்டு உயிர் நீப்பேனா? அவனை பார்க்கும் வரையில் என் உயிர் நிற்காது. கிழமுனிவர் சாபத்திலிருந்து தப்ப மாட்டேன். மார்பு அடைக்கிறது. இனி ஏதும் மிச்சமில்லை. விளக்கில் எண்ணெய் வற்றி போயிற்று. கௌசல்யே, சுமித்ரே என்று சொல்லி வர வர பேச்சு அடங்கிப்போய் அன்றிரவே உயிர் நீத்தான் அரசன். வால்மீகி முனிவர் இராமாயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது எல்லா வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஓதியவன், தீர்க்கதரிசி, தேஜஸ் அடைந்தவன், யுத்தங்களில் வெற்றி பெற்ற வீரன், யாகங்கள் செய்து முடித்தவன், தர்மத்தில் ஈடுபட்டவன், ரிஷியை போன்றவன், உலகங்களிலும் புகழ் பெற்றவன், பகைவர்களை ஒழித்தவன், பல அரசர்களின் நட்பை அடைந்தவன், புலன்களை அடக்கி ஆளும் திறமை கொண்டவன், பெருஞ்செல்வம் திரட்டியதில் இந்திரன், குபேரன் இவர்களுக்கு சமமானவன், ராஜ்ய பரிபாலனத்தில் மனுவை போன்றவன் என்று சொல்லுகிறார் தசரதனை பற்றி. அந்த தசரதன் புத்திர சோகத்தால் கர்ம விதிப்படி தாங்க முடியாத துக்கத்தை அடைந்து உயிர் நீத்தான். அடிக்கடி மூர்ச்சை போவதும் பிறகு பிரக்ஞை வருவதுமாக இருந்த தசரதன் உயிர் நீத்துவிட்ட விஷயம் பக்கத்தில் இருந்த கௌசல்யை, சுமித்ரைக்கு கூட தெரியவில்லை. அவர்களும் சோகத்தாலும் கண் விழித்த களைப்பாலும் அந்தப்புரத்தில் ஒரு மூலையில் அயர்ந்து கிடந்தார்கள். பொழுது விடியும் காலத்தில் சூத மாகத காயகர்கள் அந்தப்புர வாயிலில் வழக்கம் போல் கூடி அவர்களுடைய கிரமப்படி அரசனை எழுப்ப சுப்பிரபாதம் பாடவும் வாத்தியம் வாசிக்கவும் செய்தார்கள். அரசன் எழுந்திருக்கவில்லை. அரசன் எழுந்ததும் அவன் தேவைகளை கவனிக்க வேண்டிய பணியாட்கள் வெகுநேரம் காத்திருந்துவிட்டு, இன்று அரசன் ஏன் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்று சந்தேகத்துடன் உள்ளே பிரவேசித்தார்கள். அரசன் உயிரற்று கிடப்பதை கண்டார்கள். பிறகு அரண்மனை முழுவதும் விஷயம் தெரிந்து ஒரே துயரக் கடலாயிற்று. உலகும் புகழ்பெற்ற தசரத மகாராஜாவின் மனைவிகள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு துக்கம் தாங்காமல் அழுதார்கள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.